எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியதோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக பிரதமர் மோடி கருதுவதாக முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியிருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தெரிய வந்திருப்பதாகவும் முரசொலி சாடியிருக்கிறது. கொட்டாம்பட்டிக்கு வழிகேட்டால் கொட்டைப்பாக்கு விலை 10 ரூபாய் என்றானாம் என்பது பழமொழி மட்டுமல்ல, பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் வழியும் அதுதான். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்ட கேள்வி எளிமையானது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட 4.5 ஆண்டுகள் ஆனது ஏன் என்பதற்கான விளக்கத்தை மதுரை வரும் நரேந்திர மோடி விளக்கி சொல்ல வேண்டும் என்பதுதான் சென்னையிலிருந்து அவர் கேட்ட கேள்வி. இதற்கு பதில் சொல்லாத மோடி 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படும் என்று சொல்லிவிட்டு பறந்து போய்விட்டார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 23 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது என்பதையும், இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மாநிலம் தமிழகம் என்பதையும் 1835ஆம் ஆண்டு முதல் 1966 வரையிலான 131 ஆண்டு காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தான் உருவாக்கப்பட்டது என்பதையும், திராவிட இயக்க ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு கடந்த 50 ஆண்டு காலத்தில் 12 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன என்பதையும் பாஜகவில் விவரம் அறிந்தவர்கள் இருந்திருந்தால் பிரதமருக்கு சொல்லியிருக்க முடியும். தமிழகம் குஜராத்தோ அல்லது பாஜக ஆளும் மாநிலமோ அல்ல. உயர்கல்வித்துறையில் உயர்வாயிருக்கிறது. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்று எப்போதோ சொல்லிய ஓராண்டுக்குள் பல மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கிய அரசு திமுக அரசு. சொன்னதை செய்து காட்டியவர் கலைஞர் அவர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் கூட மறந்திருக்கலாம், கலைஞர் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதனால்தான் மக்கள் அவரை மறைந்த பிறகும் மறக்காமல் இருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி அளித்த மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்பது. எத்தனையோ பொய் வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று என்பது 5 ஆண்டுகள் முடியப் போகும்போது அறிய வந்துள்ளது. ஆட்சிக்கு வந்ததும் 13 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என்றார்கள். இந்தியாவில் மொத்தம் 13 மாநிலங்கள் தான் இருக்கிறதா? அதன் பிறகு 5 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என்று 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்புத்தான் 2019ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா வரைக்கும் வந்துள்ளது. இதுதான் திமுக தலைவரின் கேள்வி. டெல்லியிலிருந்து நடந்து வந்திருந்தால் கூட எப்போதோ வந்திருக்கலாமே என்று பெரம்பூர் பொதுக்கூட்டத்தில் அவர் கேட்டது கேலி அல்ல, கேள்வி. தமிழ்நாட்டுக்குத்தான் இந்த கதியா என்றால் மற்ற மாநிலங்களுக்கும் இதே கதிதான். 5 மாநிலத்திலும் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டியதோடு அதோ கதிதான். பணம் ஒதுக்குவதில்லை, ஒதுக்கவும் இல்லை என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒருவர் கேட்டு இப்போது அது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு கூட மதுரை எய்ம்ஸுக்காக எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் தரப்பட்டது. ஆனால் இன்று அவசரமாக அடிக்கல் நாட்டப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ததாக காட்ட எய்ம்ஸ் என்ற ஏமாற்றுச் சொல் பயன்பட போகிறது, அவ்வளவுதான். எய்ம்ஸ் என்பது இவர்களது சிந்தனையில் உருவானதும் அல்ல. 2004ஆம் ஆண்டே எய்ம்ஸ் மருத்துவமனை திருச்சியில் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. 2009ஆம் ஆண்டுகளில் சேலத்துக்கும் மதுரைக்கும் என அந்த திட்டம் மாற்றப்பட்டது. 2012ஆம் ஆண்டு எய்ம்ஸ் திருத்தச் சட்டம் உருவாக்கப்பட்டது. பீகாரில் பாட்னா, மத்திய பிரதேசத்தில் போபால், சத்தீஸ்கரில் ராய்ப்பூர், ஒடிசாவில் புவனேஸ்வர், உத்தரகண்டில் ரிஷிகேஷ், ராஜஸ்தானில் ஜோத்பூர் ஆகிய இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய வழிவகை மேற்கொள்ளப்பட்டது. இதைத்தான் தனது சொந்த வாக்குறுதி போல பாஜக 2014ஆம் ஆண்டில் சொன்னது. ஆட்சிக்கு வந்ததும் 2015இல் தமிழகத்தில் அமையும் என்று மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தார்கள். மதுரையில் தோப்பூர், தஞ்சாவூரில் செங்கிப்பட்டி, ஈரோட்டில் பெருந்துறை, காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 5 இடங்களை தமிழக அரசு சொல்லியே 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தமிழகத்திலிருந்து இது தொடர்பாக எப்போது ஆவணங்கள் அனுப்பப்பட்டாலும் அதில் ஏதாவது குறை கண்டுபிடித்து விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்பி கொண்டே இருந்தது மத்திய அரசு. உண்மையில் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் கொண்டு வர உள்ளத்தால் அவர்கள் நினைக்கவில்லை, வெறும் முதட்டளவில் உச்சரித்தார்கள். மேலும் இந்த எடப்பாடி அடிமைகளுக்கு எதற்கு இவ்வளவு காஸ்ட்லியான பிச்சை என்று கூட மோடி நினைத்திருக்கலாம். அதனால்தான் 7.5 நிமிடத்தில் பேச்சை முடித்து கொண்டு விட்டார் பிரதமர்.
2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இறந்து போன ஜெயலலிதாவுக்கு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அஞ்சலி செலுத்துகிறார் நரேந்திர மோடி என்றால் அவருக்கு எல்லாமே தேர்தல் நேரத்தில் தான் ஞாபகங்களுக்கு வரும். அவர் பின்யோசனை பிரதமர்.